கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் புதிய வீடு கட்டியிருந்த போது அதை பார்வையிட வந்த ஒரு நண்பர், வீடு அழகாக இருக்கிறது, ஆய்வுக்கூடத்துக்கு ஏற்ற இடங்கள் இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் இந்த முன் கதவு மட்டும் ஏன் இவ்வளவு கனமாக பழையதாக இருக்கிறது, அதை மாற்றிவிட வேண்டாமா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், அந்த கதவு ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். கதவு என்ன வேலை செய்யும் என்று இவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அதன் கிட்டத்திலே போய் பாருங்கள் என்று இவர் சொன்னார். அப்படியே அந்த கதவை திறக்கும் போதெல்லாம் அதில் கட்டப்பட்ட ஒரு கயிறு ஒரு உருளையை சுற்ற செய்து அதன் மூலமாக அருகில் இருக்கிற கிணற்றில் இருந்து தண்ணீர் இவருடைய வீட்டு மாடியில் இருக்கும் வாட்டர் டேங்குக்கு ஏறும். ஒவ்வொரு முறை கதவு திறக்கப்படும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் மேல் நோக்கி ஏறும். அப்படி உருளை அமைப்பை ஏற்படுத்தி இருந்தார். என்னை பார்க்க ஒவ்வொரு நாளும் பல 100 பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கதவை திறந்து மூடுகிறார்கள். அதனால எங்கள் வீட்டிலே தண்ணீர் இறைப்பது எளிதாகி விடுகிறது. அவருடைய ஆற்றலை நான் வீணாக்காமல் தண்ணீரை நிரப்பிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது வந்தவர் யோசித்தாராம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் முன்குறித்து நியமித்திருக்கிறார். நம்மை கொண்டு இன்னின்னதை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கின்றார். அன்றாட வாழ்க்கையிலே நாம் திரும்ப திரும்ப செய்யும்படிக்கு கர்த்தர் நியமிக்கிற சில பணிகளை குறித்து நாம் சலித்துக் கொள்வோம். மீண்டும் மீண்டும் இதையே செய்து கொண்டிருக்கிறோமே, போர் அடிக்கிறதே, வேறு விதமாக வாழ்க்கை நமக்கு அமையக்கூடாதா என்று நாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு சித்தமான அநேக காரியங்களை செய்து கொண்டே வருகின்றார். அவருடைய செயல்கள் மகத்துவமானவை. அவரை நாம் தியானிக்கும் போது நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். பிரசங்கி 3:16 அவர் சகலத்தை மனிதனின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நாம் பணியாற்றும் இடத்திலும் சபையிலும் நமக்கென்று கர்த்தர் ஏற்படுத்தின இடத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அதை அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரத்தோடு முழு பலத்தோடு அவர் நமக்கு நியமித்த கடமைகளை செய்வோம். அவர் சகலத்தை மனிதனின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.